குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்பொழுது சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, பாமர யோகம். இந்த பாமர யோகனா என்ன? மேஷம் முதல் மீனம் வரை இது பள்ளத்தில் தள்ளிவிடுமா இந்த பாமர யோகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஜோதிடத்துல யோகங்கள் அனைத்தும் யோகங்கள் அல்ல, தோஷங்கள் அனைத்தும் தோஷங்கள் அல்ல. சில நிலைகளில் தோஷங்களிலும் நமக்கு நன்மையை செய்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. சில நிலைகளில் யோகங்களிலும் தீமை ஏற்படும். அது எப்படி? ஜோதிடத்துல யோகம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா சேர்க்கை என்று பொருள். ஒருவருடைய ஜாதகத்துல கிரகங்களின் நகர்வு, பார்வை, ஆட்சி, உச்சம், நீசம் இதையெல்லாம் வைத்து பல்வேறு யோகங்கள் ஏற்படுகின்றது என்று எல்லோருக்குமே தெரியும். இப்ப நிறைய பேருக்கு இந்த சும்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரிகிறது. இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதுல ராஜயோகம், விபரீத ராஜயோகம், கஜகேசரி யோகம், பாக்கிய யோகம், ஜோதி யோகம், இப்படி பல்வேறு யோகங்கள் இருக்கின்றது. இதுல பாமர யோகம்னா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். இது சிக்கல்களை தரும் பாமர யோகம். இந்த யோகங்கள் மோசமான பலன்களை தரும் தன்மைகளை கொண்டவை. அந்த வகையில ஒரு யோகமாக பாமர யோகம் உள்ளது. ஒரு ஜாதகத்துல எப்படி இது தெரிந்து கொள்வது என்றால், 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அந்த இடம் பாக்யாதிபதி. அதன் மூலமாக சில அதிர்ஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். எப்படி? பாமர யோகம் எப்படி ஏற்படுகின்றது அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளலாம். 9ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல கெட்டு போனாலோ அல்லது 9ஆம் இடத்தில் அதிக பாவ கோள்கள் இருந்தாலோ அல்லது 9ஆம் இட அதிபதி எந்த கிரகமாக இருக்கட்டும், 9ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்த நிலையில் இருந்தாலோ பாமர யோகம் ஏற்படும். இந்த பாமர யோகம் மூலம் ஜாதகருக்கு என்ன செய்யும் என்றால், முயற்சிகள் அத்தனையும் தடை ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம் வாங்குதல், சொத்து சேர்த்தல், திருமணம் இது உள்ளிட்ட செயல்களில தடை ஏற்படும். சில ஜாதகலாம் பாருங்க, சில பேருக்கு 9ஆம் அதிபதியே சனி பகவானா வந்துருவார். அப்படி இருக்கும்போது அது 6, 8ல மறையும் போது நிறைய பிரச்சனையை கொடுக்கும். இப்பெல்லாம் 34, 35 வயசு ஆகி கூட திருமணம் நடக்காம இருக்கு. அதனால ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனை தேடிக்கொள்ளுங்கள். இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். எப்படின்னா, இப்போ மீன லக்னம், அந்த மீன லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். கடகத்துல போய் நீச்சம் பெறுகிறார்னு வச்சுக்கோங்க. அதோட சனி சேருகிறார், கேதுவும் இருக்கார். எத்தனை டிகிரிக்குள்ள? 3 டிகிரிக்குள்ள இருந்தால் இது பாமர யோக ஜாதகமாக கருதப்படும். இது என்ன செய்யனா, இப்போ செவ்வாய் பகவான் பாக்யாதிபதி மீன லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வருகிறார். அவர் பலம் எழுந்தால் என்ன செய்யும்? அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அத்தனையும் பறிபோகும் நிலை ஏற்படும். ஜாதகருக்கு முழுமையான நல்ல பலன்கள் கிடைப்பது மிக மிக கடினம். வாழ்க்கையில பற்றாக்குறையும் முயற்சியும் சிக்கலும் தொடரும். பாக்யாதிபதி நீசம் பெற்றால் என்ன ஆகும்? அதே போல பாவக்கோள்கள் உடன் சேர்ந்து இருந்தாலோ, பாவமான இடங்களில் வலுப்பெற்றாலோ இது போன்ற சிக்கல்கள் அனுபவிக்க நேரிடும் நிறைய பேருக்கு. இந்த பாமர யோகம் கொண்டவர்கள் என்னன்னா, திரும்ப திரும்ப முயற்சி செய்வாங்க, அது தோல்வி நிலையில தான் ஏற்படும். இதுக்கு என்ன தீர்வு? இப்ப நம்ம இதை சொல்லிட்டோம், இதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு தேவை இல்லையா? சரி, சில பேருக்கு இந்த யோகம் இருந்தாலும் சில பேர் நன்றாக இருப்பார்கள். அது எப்படி?
குரு பார்வைதான் இதுக்கு தீர்வு. பாக்யாதிபதியை குரு பார்த்தாலோ அல்லது பாக்யஸ்தானத்தில் குரு அமர்ந்து இருந்தாலோ இந்த பாமர யோகம் நிவர்த்தி ஆகிவிடும். இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய் தான். இப்போ மீன லக்னத்துக்கு எப்படி 9ஆம் அதிபதி செவ்வாய், அதே போல இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் நீசமடைந்து சனியோட சேர்ந்து ஆட்சி பெற்று இந்த 9ஆம் இடத்தையும் அதே சமயம் லக்னத்தையும் பார்த்தால் தனது முயற்சியினால் ஜாதகர் வெற்றிகளை குவிப்பார். இது ஜோதிட விதிப்படி யோகங்கள் அனைத்தையும் யோகங்கள் அல்ல, தோஷங்கள் அனைத்தும் தோஷங்கள் அல்ல. அதனால சில நேரத்தில் நன்மையும் செய்யும், சில நேரத்தில் யோகங்களிலும் தீமைகள் ஏற்படும். இது ஜோதிட விதி. அதனால பாமர யோகம்னா இதுதான். அந்த பாமர யோகத்தின் கிரகங்களை குரு பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.